இன்றைக்கான கார்த்தி ரேவதி சீரியல் பயங்கர மாசாக இருந்தது அப்படின்னு நாங்கள் சொல்லணும். அதாவது நம்ம ரேவதி கார்த்தியை வேணான்னு சொன்னதுக்காக ரொம்ப வருத்தப்பட்டு அவங்க தப்பான முடிவை எடுத்து ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிருக்காங்க. அதாவது இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஈஸ்வரி அவங்க நினச்ச மாதிரியே ரேவதியை அம்மன் கோயிலுக்கு முன்னாடி கூட்டிகிட்டு போயிட்டு ஊரில் இருக்கிறவங்க எல்லோரும் முன்னாடியும் அவங்க பேரை, அதாவது அவங்க கார்த்திக்கிட்ட வாழ மாட்டாங்க, அவங்க கார்த்தியை டிவோர்ஸ் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற உண்மையை நம்ம ரேவதி வாயிலே செய்ய வைக்கணும், சொல்ல வைக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தாங்க நம்ம ஈஸ்வரி. அதுபடவே என்ன பண்ணாங்க அப்படின்னா, ரேவதியை கோயிலுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு அங்கே போய் எல்லார் முன்னாடியும் ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி கார்த்திக்கும் அவங்களுக்கும் டிவோர்ஸ் வேணும், அவங்க கூட சேர்ந்து வாழ போகிறதில்ல அப்படிங்கிறத சொல்ல வச்சிடுறாங்க நம்ம ஈஸ்வரி. ரேவதி அம்மாவோட போஸ்க்காக அங்கே ரேவதி கார்த்திக் கூட வாழ முடியாது அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஆனாலும் சொல்லிவிட்டு வீட்டுக்கு கிளம்பி பார்த்தா அவங்க ரொம்ப மனசுடைஞ்சு போயிட்டு, நம்ம கார்த்திக்காக தான் வாழ்ந்துட்டுருக்கோம், அவர் இல்லாமல் நமக்கு வாழ்க்கையே இல்லை அப்படின்னு தெரியும், ஆனாலும் அம்மாக்காக நம்ம ஏன் இந்த முடிவை எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ரொம்ப மன வருத்தத்தோடு போயிட்டு ரூம்குள்ளே கதவை அடைச்சிட்டு தப்பான முடிவை எடுத்துடுறாங்க. தப்பான முடிவை எடுத்துகிட்ட அப்புறம் அவங்க பாட்டுக்கு படுத்து தூங்கிடுறாங்க. வீட்லேயும் எல்லாருமே படுத்து தூங்கிடுறாங்க. ஆனால் கொஞ்ச நேரம் கழித்து நம்ம ரோகிணி அங்கே ரேவதி ரூம்குள்ளே போகிறாங்க. என்னாச்சு, நம்ம ரேவதி தூங்கிட்டுருக்காளே, சரி போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்க்குறாங்க. அப்போது எழுப்புனா நம்ம ரேவதி எந்த ஒரு உணர்ச்சியுமே இல்லாமல் படுத்துட்ருக்காங்க. இதை பார்த்த உடனே ரோகிணி பயங்கரமாக ஷாக் ஆகிட்டு சத்தமாக எல்லாரையும் கத்தி கூப்பிடுறாங்க அந்த இடத்துல. அப்போ பார்த்திங்க அப்படின்னா எல்லோரும் ரேவதியோட வீட்டுக்கு வராங்க. அவங்க ரூம்குள்ளே வந்த உடனே என்னாச்சு நம்ம ரேவதிக்கு அப்படின்னு சொல்லி கேட்க, ரோகிணி தெரியல, எந்த உணர்ச்சியுமே இல்லாமல் படுத்துட்ருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு, சரி ஓகே வாங்க ஹாஸ்பிட்டலுக்கு போகலான்னு சொல்லிட்டு அவங்கள அவசரமாக ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு ட்ரீட்மெண்ட் பார்த்துட்ருக்காங்க. இங்கே நம்ம மயில் பார்த்திங்க அப்படின்னா, எப்படியாவது இந்த விஷயத்த நம்ம கார்த்திக்கிட்ட சொல்லியே ஆகணும் அப்படின்னு கார்த்திக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க அந்த இடத்துல. இதை கேட்ட கார்த்தி பயங்கரமாக ஷாக் ஆகிட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அப்படியே உறைஞ்சி போய் நிற்கிறாரு அந்த இடத்துல. இங்கே ராஜராஜ சோழன் ஒரு பக்கம் நம்ம ஈஸ்வரியை இப்படி தான் பேசினாருன்னு இல்லை, இந்த மாதிரிலாம் நடக்கணும் இருக்குது, இதுக்கெல்லாம் காரணம் நீ மட்டும்தான், ரேவதியோட லைஃப்பை ஸ்பாயில் பண்ணுறதே நீ மட்டும்தான், உன்னால தான் இப்படியெல்லாம் ஆயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ராஜராஜன் சோழன் ஈஸ்வரியை ஒரு பக்கம் கத்திட்டுருக்கிறாரு. அவள் விருப்பப்படியே அவள் வாழ விட மாட்ட போல அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்ருக்கிறாரு. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இங்கே கார்த்தி ஒரு பக்கம் அழுதுகிட்டே இருக்கார். அழுதுட்டோடனே நம்ம பரமேஸ்வரி பாட்டி அங்கே வராங்க. பரமேஸ்வரி கேட்குறாங்க, என்னாச்சுப்பா, ஏன் கார்த்தி என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதாவதுமா, நம்ம ரேவதி தப்பான முடிவை எடுத்துட்டாமா அப்படின்னு சொல்லிட்டு பாட்டிக்கிட்ட நம்ம கார்த்தி சொல்கிறாரு. இதை கேட்ட உடனே பரமேஸ்வரி பயங்கரமாக அழ ஆரம்பிச்சிடுறாங்க. ஐயோ, என் பேத்திக்கு என்ன பாச்சு பாத்தியாப்பா, நான் அப்போவே சொன்னல, என் பேத்தி உன்னை உன் மேலே எவ்வளோ அன்பாக இருக்கான்னு சொல்லிட்டு, நீ இல்லாமல் அவளால் இருக்க முடியாது, எல்லாம் அந்த ஈஸ்வரி பண்ணுற வேலை தான். சரிப்பா, நம்ம முதல்ல அவளை போய் பார்க்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி கார்த்திக்கிட்ட சொல்கிறாங்க. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, இல்லை பாட்டி, ஃபஸ்ட்டு நம்ம கோயிலுக்கு போகலாம், கோயிலுக்கு போயிட்டு சாமிக்கிட்ட நல்லா வேண்டிக்கிட்டு அதுக்கப்புறமா நம்ம ஹாஸ்பிட்டலில் போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. சரிப்பா, நானும் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு, என் பேத்தியோட வாழ்க்கை எனக்கு ரொம்ப முக்கியம், நான் போய் சாமிக்கிட்ட நான் போய் கேட்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் கோயிலுக்கு போயிட்டு சாமி கும்பிட்றாங்க நம்ம ரேவதிக்காக. இவங்க 2 பேரும் சாமி கும்பிட்டுட்டு இருக்கும்போது பார்த்திங்க அப்படின்னா அங்கே ரேவதிக்கு ட்ரீட்மெண்ட் போயிட்டுருக்கு. ஸோ இப்படியே பார்த்திங்க அப்படின்னா ரேவதி கொஞ்சம் கொஞ்சமாக சரியாயிடுறாங்க அந்த இடத்துல. சரி, இப்போது இந்த விஷயத்த நம்ம எப்படியாவது கார்த்திக்கிட்ட சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மயில் நவீனுக்கு கால் பண்ணுறாரு. நாங்கள் கார்த்தி எங்கேப்பா இருக்காரு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ உடனே நவீன் சொல்கிறாரு, இந்த மாதிரி அவங்க 2 பேரும் கோயிலுக்கு போயிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்படியா, சரி ஓகே, அவங்களுக்கு சரியாயிடுச்சு, அவங்கள ரேவதி நல்லா இருக்காங்க அப்படின்னு சொல்லிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க நம்ம மயில் நவீன்கிட்ட. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு
நம்ம கார்த்திக்கிட்ட நவீன் ஃபோன் பண்ணி சொல்லவும், சரி ஓகே நான் கால் பண்ணி சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கால் பண்ணி சொல்லிவிட்டு சொல்கிறாங்க. சரி ஓகே நான் இப்போது பாட்டியை கூட்டிகிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு பார்க்க வரேன், நீ ஏதாவது பண்ணி அரேஞ்ச் பண்ண அப்படின்னு மயில்கிட்ட கார்த்தி ஃபோன் பண்ணி சொல்கிறாரு. சரி ஓகே நீங்கள் வாங்க, நான் ஏதாவது போய் அதில் ஹாஸ்பிட்டல் போய்ட்டு அங்கே என்ன சுச்சுவேஷன் அப்படின்னு பார்க்குறேன்னு சொல்லிட்டு போகிறாங்க. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ராஜராஜ சோழன் நம்ம சாமுண்டீஸ்வரியையும் ஈஸ்வரியையும் நீங்கள் 2 பேரும் வெளியே போங்க, கொஞ்ச நாள் அவள் ரெஸ்ட் எடுக்கட்டும், போயிட்டு அவளுக்கு ஏதாவது ஜூஸ் ஏதாவது வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி அவங்கள வெளியே அனுப்பிடுறாரு. வெளியே அனுப்பிட்டு உடனே கார்த்திக்கு ஃபோன் பண்ணி வந்து பாரு, ரேவதியை வந்து பாரு அப்படின்னு சொல்லி ரேவதிக்கு கால் பண்ணுற ரேவதி இருக்கிற ரூமுக்கு வர சொல்கிறாங்க. அப்போ கார்த்தி உடனே போயிட்டு நம்ம ரேவதியை, நீ ஏன் ரேவதி இவ்வளோ அவசரப்பட்ட, உனக்கு என்னாச்சு, என்ன பிரச்சனை, நீ ஏன் இவ்வளோ அவசரப்படுற ஆளே இல்லையே, பொறுமையாக இருக்க முடியாதா, எதுவாக இருந்தாலும் கொஞ்சம் பொறுமையாக தான் நம்ம ஹேண்டில் பண்ண முடியும், கொஞ்சம் பொறுமையாக இரு ரேவதி அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி ரேவதிக்கிட்ட சொல்கிறாரு. இவ்வளோ நடந்ததுக்கப்புறம் உன்னால் எப்படி பொறுமையாக இருக்க முடியுதுன்னு எனக்கு ஒன்றும் தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ரேவதி ஒரு பக்கம் நம்ம கார்த்திக்கிட்ட பேசுகிறாங்க. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, அத்தை ஒன்றும் நீ நினைக்கிற மாதிரி கெட்டவங்களாம் கிடையாது, அத்தை ரொம்ப நல்லவங்க, அவங்களுக்கு என்ன நடந்ததுன்னு தெரியாமல் பேசுகிறாங்க, நடந்த விஷயம் தெரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னா அத்தை கண்டிப்பாக நம்மளை ஏற்றுப்பாங்க, நீ அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாயிரு ரேவதி அப்படின்னு சொல்கிறாரு. அப்போது ரேவதி சொல்கிறாங்க, கண்டிப்பாக உன்ன அளவுக்கு என்னால் பொறுமையாலாம் இருக்க முடியாது கார்த்தி, நீ இல்லாமல் என்னால் வாழவே முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது உடனே இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சாமுண்டீஸ்வரியும் ஈஸ்வரியும் ரூம்குள்ளே வராங்க. இதை பார்த்த மயிலு, இருங்க அங்கே டாக்டர் போய் பார்த்துட்ருக்குறாங்க, நீங்கள் உள்ளே போய் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்கிறாரு. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் வெளியே நின்றுட்டு இருக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா அங்கே ஒரு நர்ஸ் வந்து வராங்க. இப்போ தான் நீங்கள் உள்ளே இருக்கிறதா சொன்னீங்க, எப்படி இங்கே வந்துட்டு வெளியே இப்போ தான் போகிறாங்க, அப்படியா, நான் இப்போ போகும்போது உள்ளே இருந்தாங்க, ஒரு வேளை என்னையும் அறியாமல் போயிருப்பாங்க, நீங்கள் போங்க அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போகிறாங்க. உள்ளே போன உடனே பார்த்தீங்க அப்படின்னா அங்கே ரேவதி தூங்கிட்டு இருக்காங்க, கார்த்தி பெட்டுக்கடியில் ஒளிஞ்சிட்ருக்கிறாரு. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ராஜராஜன் சோழன் அவள் ரூமில் தனியாக ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்கா, இங்கே யாரும் அவளை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, நீங்கள் கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் இந்த ஒரே இடத்துல இருந்தால் நல்லா இருக்காது, நீங்கள் எல்லாம் வெளியே போங்க, நான் பார்த்துக்கிறேன் என் பொண்ணை அப்படின்னு சொல்லிட்டு ராஜராஜ சோழன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஈஸ்வரியும் சாமுண்டீஸ்வரியும் வெளியே அனுப்பிடுறாரு. அந்த இடத்துல வெளியே அனுப்பின உடனே ரூமுக்கு லாக் பண்ணிவிட்டு வந்து நம்ம ஒளிஞ்சிருக்கிற கார்த்தி ரேவதிக்கிட்ட பேசுகிறார். ரேவதி அவசரப்படாத, கண்டிப்பாக ஒரு நாள் நமக்காக வரும், அந்த நாள் வர வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக இரு ரேவதி, இந்த மாதிரி அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுக்காத அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரேவதிக்கிட்ட கார்த்தி அட்வைஸ் பண்ணுறாரு. சரி ஓகே நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரேவதி சொல்கிறாங்க. சரி ஓகே நானும் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரேவதிக்கிட்ட அட்வைஸ் பண்ணிவிட்டு கார்த்தி அந்த இடத்த விட்டு கிளம்பி போகிறாரு. இங்கே ஈஸ்வரியும் சாமுண்டீஸ்வரியும் வெளியே நின்றுட்டுருக்குறாங்க. கொஞ்சம் நேரம் கழித்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஹாஸ்பிட்டலில் வெளியே கார்லேருந்து நம்ம கார்த்தி போகிறத நம்ம சாமுண்டீஸ்வரி பார்க்குறாங்க. அப்போது சாமுண்டீஸ்வரி நினைக்கிறாங்க, ஓ இதுக்காக தான் நம்மளை எல்லாரும் ஏமாத்திருக்கிறாங்க போல், இவ்வளோ நேரம் ரூம்குள்ளே இருந்தது டாக்டர் கிடையாது, அங்கே வந்து நம்ம ரேவதியை பார்க்க வந்தது நம்ம கார்த்தி தான் அப்படின்னு சொல்லிட்டு இதை எப்படியாவது நம்ம ஈஸ்வரிக்கிட்ட சொல்லி ஆகணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அந்த இடத்துல இவன் எப்படி இருந்தாலும் வந்து அவளை பார்த்துட்டு அவன் மனசை மாற்றிக்கிட்டே தான் இருக்கான், இவனை எப்படியாவது இவன் வாழ்க்கையிலேருந்து பிரித்தாதான் நான் நிம்மதியாக இருக்க முடியும் அப்படின்னு சாமுண்டீஸ்வரி ஒரு பக்கம் பிளான் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. இந்த இடத்துல இங்கே ஈஸ்வரி தான் பொண்ணோட வாழ்க்கை இப்படி ஆகிடுச்சு அப்படின்ட்டு ஃபீல் பண்ணிகிட்ருக்குறாங்க. ஸோ எந்த சுச்சுவேஷனை யூஸ் பண்ணி சாமுண்டீஸ்வரி நம்ம கார்த்தி ரேவதியை பிரிக்கணும் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணுறாங்க. இதோட இந்த எபிசோட் முடிச்சிருக்கிறாங்க. மீதியை நாளைக்கு பார்க்கலாம்.